அந்த முன்னேற்றத்திற்காகத்தான் நாம் ஆங்காங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே கோழைகள் தான் சொல்லுவாங்க. என்னன்னு பாமக சார்பில் நேற்று நடைபெற்ற சமூக நல்லிணக்க மாநாட்டில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் ஸ்டாலினை கோழை என கூறி விமர்சனம் செய்துள்ளார். எங்களுக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது படிப்பை கொடுங்கய்யா. எங்களுக்கு வேண்டியது படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்கய்யா. அதுக்கு தான் ஏன் நாங்க போராடிட்டு வரோம். அந்த போராட்டத்தை கொச்சவரப்படுத்திட்டு இருக்கீங்க. இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுடைய உரிமைகளுக்காக. உங்கள் உரிமைகள்லாம் என்ன? சமூக நீதி பெற வேண்டும். அந்த முன்னேற்றத்திற்காகத்தான் நாம் ஆங்காங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே கோழைகள் தான் சொல்லுவாங்க. என்னன்னு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு யார் சொல்லுவா? கோழைகள் தான் சொல்லுவாங்க. வீரர்கள் என்ன சொல்லுவாங்க? அதிகாரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை செய்து முடித்த நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்ற தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள். அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன். இது கோழைத்தனம். பிறகு தெலுங்கானாவில் எப்படி எடுத்திருக்கிறாங்க, ஆந்திராவில் எப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் எப்படி எடுத்து முடிச்சாங்க, பீகார்ல எப்படி எடுத்து முடிச்சாங்க, ஒரிசால எப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க, சத்தீஸ்கர்ல எடுத்துட்டு இருக்காங்க, ராஜஸ்தான்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்தியாவில் தானே இருக்கு. அதே சட்டத்தில் தானே எடுத்திருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த சட்டம் வரல? இதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படி இது ஏதோ வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது. எல்லா சமுதாயங்களுக்கு பிரச்சனை. இது எல்லா அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, முன்னேறி கொண்டிருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை இது. அதனால்தான் அத்துணை சமுதாயங்களும் ஐயாவிடம், ஐயா நீங்கள் எங்களை வழி நடத்துங்கள் என்று இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.